வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு புதன்கிழமை. ஒரு கேள்வி. 2 யூத இராணுவ வீரர்கள் இயேசு கிறிஸ்து சிலையை சிதைத்தார்கள். இது உண்மையான்னு சொல்லி அநேகரிடம் சந்தேகம் இருந்துச்சு. நிச்சயமா ஒரு சின்ன பதிவா இதை மட்டும் முடிச்சுக்கலாம். சிறிய பதிவு அப்படிங்கிறனால 2 கமெண்ட் வந்துச்சு. அதுக்கான விளக்கமும் இதில் கொடுத்துட்றேன். 1, DSJ என்பவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. போன வீடியோவில் கமெண்ட் போட்டேன், ஒரு லைக்கும் இல்லை கமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நிச்சயமாக வருகின்ற அனைத்து கமெண்ட்டுக்குமே லைக் பண்ணி நன்றின்னு சொல்லி பதில் போட்டுருவேன். அதில் என்கிட்ட எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இன்று அல்ல அல்லது அதற்கடுத்த நாள் நிச்சயமாக அதை பண்ணிடுவேன். அப்படியே கால தாமதமானாலுமே சிலதுக்கெல்லாம் மாதங்கள் கழித்து பதில் போட்டதும் உண்டு. ஆனால் வருகின்ற கமெண்ட்டுகளை படித்து லைக் பண்ணி பதில் போட்டுருவேன். நிச்சயமாக அனைத்து யூடியூபரும் இதை பின்பற்ற வேண்டும் என்று என்ற ஒரு எண்ணம் இருக்கு. நிச்சயமாக யூடியூபில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருந்தால் இந்த கமெண்ட்டுகளுக்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். அல்லது மிகப்பெரிய ஆட்களாக இருந்தால் கடைசிக்கு லைக்காவது பண்ண வேண்டும் நிச்சயமாக. ஏன்னா இந்த ஒரு யூடியூப் மிக பிரபலம் ஆகுது அப்படின்னா அதற்கு காரணமே பார்க்கின்ற வெகு ஜன மக்கள் தான். ஒரு மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும், சாதனையாளராக மாற வேண்டும் என்றால் இந்த வெகு ஜன மக்களை முதலில் மதிக்க தெரிய வேண்டும். இந்த வெகு ஜன மக்கள் இல்லாமல் என்னுடைய யூடியூப் பக்கம்ங்கிறதே கிடையாது. அவங்க பார்த்தாதான் இந்த யூடியூப் பக்கம் மிகப்பெரிய பிரபலத்தை நோக்கி போகும். எனக்குன்னு இல்லை, அனைத்து யூடியூப் பிரபலங்களுக்கும் இது பொருந்தும். ஒருவேளை அவங்களாம் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கலாம், யூடியூப்ல அநேக கமெண்ட் வரலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன், 250 கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா 15 நிமிஷம் தான் எடுப்பேன் லைக் பண்ணி பதில் போடுறதுக்கு. அந்த 250 கமெண்ட்ல ஒரு 5 அல்லது 6 அழிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா அமைதியை விரும்பும் நபர்கள் அதில் வார்த்தைகள் மோசமாக இருக்கனால ஒரு 6-7 தான் அழிப்பேன். மீதம் அனைத்துக்கும் லைக் பண்ணி பதில் போடுவேன். 15 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன், அவ்வளோதான் வரும். ஒரு பதிவை கொடுக்குறேன் அப்படின்னா அதில் மிக கஷ்டமான வேலை அந்த பதிவுக்கான சிந்தனைகள், யோசிப்பது, அதற்கு ஆதாரங்களை திரட்டுவது. இதுக்கு தான் எனக்கு கால தாமதமாகும், கஷ்டமும் கூட. அதுக்கப்புறம் பேசுறது சிரமமான வேலையாக இருக்கும். ஆனால் இதை கமெண்ட்டுக்கு பதில் பண்ணுவது என்பது 250 கமெண்ட்டுக்கு 15 நிமிஷம் மட்டும்தான் எடுக்கும். அதனால நிச்சயமாக யூடியூபர்கள் செய்ய வேணும். இந்த லைக் போட மாட்டேன், கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது, பதில் சொல்ல மாட்டேங்கிறதெல்லாம் தற்குறி என்பதை தான் காட்டும். ஏன் இந்த வார்த்தைகள் பதிவு பண்ணுற தற்குறிலாம் பேசுறேன்னா, வெகு ஜன மக்களுக்கு மேலானது எதுவுமே இல்லை. மிகப்பெரிய சக்தி என்பதே கடவுள் அல்ல, கடவுளுக்கு மீறி மிகப்பெரிய சக்தி என்பது வெகு ஜன மக்கள் தான். அந்த மக்கள் பார்க்கறதுனால தான் அந்த யூடியூபருக்கு அவ்வளோ பெரிய பிரபலம், அவ்வளோ பெரிய பணவரவு, அவ்வளோ பெரிய செல்வாக்குகள். அப்போ அந்த வெகுஜன மக்களை மதிக்க தெரியாம இந்த பதில் போடாம இருக்கிறதெல்லாம் தற்குறி என்பதையே காட்டும். மிகப்பெரிய சாதனை நான் பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, மிகப்பெரிய சாதனையாளதான் வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நிச்சயமாக மக்களுக்கு பதில் சொல்லணும். ஒருவேளை மிகப்பெரிய ஆட்கள் அவர்கள்லாம் நிறைய கமெண்ட் வரலாம், கடைசிக்கு லைக் பண்ணலாம், அதுக்கெல்லாம் 5 நிமிஷம் தான் ஆகும். அதை செய்யாதது அப்படி ஒன்று இங்கே எவனுமே பிஸி கிடையாது. எவனும் அப்பாட்டக்கெல்லாம் இங்கே இல்லை, எவனுமே இல்லை. சும்மா இந்த பிஸி காட்டுறக்கலாம். தற்குறிகள் மட்டுமே லைக் பண்ணாமல் பதில் போடாமல் இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த வெகு ஜன மக்களின் சக்தி அறியாதவர்கள் சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு இது பதிவுக்குள்ளே போயிடலாம். அது உண்மைதான். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அநேக கிறிஸ்தவர்கள் அது உண்மையாக இருக்காது, ஏஐலாம் சொன்னாங்க. அல்ல, அது உண்மையான நிகழ்வு தான். சென்ற ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை, மிகப்பெரிய வைரலாச்சு அந்த புகைப்படம். இயேசு கிறிஸ்து தலையை சிதைத்தது குறிப்பாக அரபு உலகங்களில் மிக பெரிதாக வைரலாக்கி, ஏதோ அவங்களாம் பெரிய யோகிய மாதிரியும், இவர்களாவது 2 பேரும் சிலையை தான் உடைச்சாங்க.
அவனுக்கு மக்களை கொள்றதே வழக்கம். இதை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய யோகியவான்களாக ஐயோ இயேசு கிறிஸ்து சிலையை உடச்சிட்டாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஃபயர் விட்டானுங்க. இங்கே அந்தளவுக்கு பெருசாக வரல. இல்லை, ஒருவேளை அந்த மக்கள் பெருசாக எடுத்துக்கல, ஏதோ தெரியாமல் நடந்திருக்குன்னு சொல்லி உண்மையை புரிஞ்சுக்கலாம். உண்மையை இந்திய மக்கள் நிச்சயமாக பாராட்டலாம். அவர்களைப் போல குயுக்தியுடன் செயல்படலன்னு சொல்ல வரேன். லெபனானில் டெபில் என்ற கிராமத்தில் நடந்த நிகழ்வது. இதில் பார்த்தீங்கன்னா லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் முன்னேறும் போது ஒரு சில கிராமத்தில் முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்கள் வாழ்ந்தாங்க. அந்த கிராமங்களை ஒன்றுமே பண்ணல, அந்த கிறிஸ்துவ மக்களை வெளியே அனுப்பலை. அரபுகள் வாழ்ந்த கிராமங்களை தான் முற்றாக சிதைத்து அந்த அரபுகளை தான் அங்கங்கே அடித்து வெளியே அனுப்பிவிட்டது. அவங்களாம் இப்போ வெளியே இருக்காங்க, வீடெல்லாம் இடிச்சது. கிறிஸ்துவர்கள் ஒன்றுமே பண்ணல. அந்த முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்கள் வாழ்ந்த கிராமம் என்றால் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்படி முன்னேறி செல்லும் போது அந்த டெபில் கிராமத்தில் 2 சிலைகள் உடைக்கப்பட்டது. ஒன்று செயின்ட், அவருடைய சிலை, புனிதர், அவர் ஏதோ ஒரு புனிதர், அவருடைய சிலையை உடைச்சாங்க, அது புல்டோசர் இடிச்சாங்க. 2வது இந்த இயேசு கிறிஸ்து சிலையை உடைச்சது தான் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. 2 இராணுவ வீரர்கள், யூத இராணுவ வீரர்கள், ஒருத்தன் புகைப்படம் எடுக்கிறான், ஒருத்தன் இடிக்கிறான். அந்த சிலையை நின்றுட்டு இருந்த சிலையை அடித்து உடச்சி கீழே விழுக்காட்டி மிகப்பெரிய சுத்தியல் எடுத்து தலையை அடித்து சிதைச்சானுங்க. அவனுங்களே புகைப்படம் எடுத்து அதை வெளியே விட்டு மிகப்பெரிய வைரல் ஆக்கினாங்க. அரபு உலகங்கள் யோகிய சிகாமணி போல கொந்தளிச்சானுங்க. இவங்க சிலையை உடைக்கிறாங்க, ஆலையை கொள்றான். 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் ரொம்ப குதிச்சானுங்க. இஸ்ரேல் அரசு சில உறுதிமொழியை கொடுத்தாங்க, அதை காப்பாற்றினாங்க. நிச்சயமா அதையுமே தெரிஞ்சுக்குங்க. இந்த நிகழ்வு நடந்த உடனேயே முதல்ல ஒத்துக்கிட்டாங்க, அதான் மிக முக்கியம். இது செயற்கை நுண்ணறிவு வீடியோ, அவன் யூதன் அல்ல அப்படிலாம் பொய்யெல்லாம் பேசாம ஒத்துக்கொண்டார்கள். இது 2 இஸ்ரேல் மத வெறி பிடித்த இராணுவ வீரன் பண்ணியதுன்னு சொல்லி. 2வது மிகப்பெரிய பிரபலங்கள், இஸ்ரேலில் உள்ள யூத பிரபலங்கள், உலக மக்களிடையே செல்வாக்குள்ள பிரபலங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க. 2வது. 3வது இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் பகிரங்க மன்னிப்பும் வேதனை தெரிவித்தார். அதுக்கு மேலே இஸ்ரேல் பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு மன்னிப்பும் வருத்தத்தையும் ஒட்டுக்கா பதிவு பண்ணார். இத்தனையும் பண்ணிட்டு நிச்சயமாக கைது செய்வோம் அப்படின்னாங்க. அந்த 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடித்து இராணுவத்திலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் அல்ல, நிரந்தரமாக பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. அவர்களுக்கு லாய்க்கற்றவர்கள், இஸ்ரேல் இராணுவத்தில் பணிபுரிவதற்கே லாய்க்கற்றவர்கள் சொல்லி அந்த 2வரும் இஸ்ரேல் இராணுவத்திற்கே இழுக்கு என்று சொல்லி நிரந்தர பணி நீக்கம் பண்ணாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக திமுக பார்த்தீங்கன்னா முதல்ல நான் அடிக்கடி பார்ப்பேன், பணி இடைநீக்கம், சஸ்பெண்ட் அப்படிப்பாங்க. பெண்களை அடித்து உதச்சிருப்பான் ஒரு திமுக புள்ளி பிரமுகர், பெண்ணை உதைப்பான். அப்படி ஒரு வீடியோ வைரல் ஆகும். ஆனால் நிரந்தர கட்சியை விட்டு நீக்கம் செய்யாமல் இடைக்காலம் அப்படிம்பாங்க, கொஞ்ச நாள் திரும்பவும் சேர்த்திருவாங்க. இந்த திமுக பண்ணுவாங்க, திமுக அதிகமாக பண்ணுவாங்க. அதே போல இல்லாமல் நிரந்தரமாக இராணுவத்தை விட்டு விலக்கி 2 பேரையும் கைது செய்து 1 மாத சிறை தண்டனை கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. இப்போ ஜெயிலில் அவர்கள் மீது விசாரணை நடக்குது. விசாரணை முடிவில் எத்தனை வருடம் சிறை தண்டனை என்று தெரியும். இது 3வதாக அந்த சிலைக்கு மாற்றாக புதிய சிலையை வைப்பாங்க. சொன்னதுபடி ஒரே நாளில் புதிய சிலையை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டாங்க. அந்த புதிதான சிலையை தான் நான் உங்களுக்கு காட்டுறது. 2 இராணுவ வீரர்களுடைய பெயர்களையோ அடையாளத்தையோ இஸ்ரேல் இராணுவம் வெளியில்லை. அவங்க ஒருவேளை யூதராக இருக்கலாம், அரபுகளாக இருக்கலாம், துருஸாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எதுவுமே சொல்லலை. நிச்சயமாக யூதர்களாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. யூத மத வெறியன் தான் இதை போன்ற காரியத்தை செய்வாங்க. இஸ்ரேல் இராணுவம் பெயர்களை வெளியிடாம இந்த கைது நடவடிக்கை டிஸ்மிஸ் பண்ணது, புதிய சிலையை வைத்தது, மன்னிப்பு கேட்டது, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டது. அவங்க பிரதமர் சேர்ந்து செய்தது எல்லாமே எனக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது. அதை விட முக்கியம் உண்மையை சொன்னது. இந்த பாலைவன பயங்கரவாதி மாதிரி இது செயற்கை நுண்ணறிவு இல்லை, இடிச்சது வேற ஒருத்தன், வேற அரபு, இஸ்ரேல் யூனிஃபார்ம் போட்டால் அந்த மாதிரி சொல்லலை, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. ஏன் யூத மத வெறியர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சிலை வழிபாடு, உருவ வழிபாடு அவர்களுக்கு ஆகாது. ஆனால்
தாராள மனப்பான்மை உடையவர்கள், மக்களோடு சேர்ந்து வாழ நினைப்பவர்கள் இந்த சிறையடிப்பது போல வச்சுக்கிறது இல்லை. ஆனால் மத வெறியன் எனப்படுபவன், எல்லா மதத்துலையுமே மத வெறியன் கொஞ்சம் பேர் இருப்பான். பைத்தியகாரமாக எதையுமே ஒத்துக்கொள்ள மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள் தான் பண்ணது. இந்த ஒரு சிலை இடிச்சிருக்காங்க. நீங்கள் காசாக்குள்ளே பார்த்தீங்கன்னா 815 1000 மசூதிகள் முற்றாக தரைமட்டம் ஆயிடுச்சு. காசால இன்னைக்கு தொழுகிறதுக்கு பள்ளிவாசலே இல்லை. 23 லட்சம் மக்கள் இருந்தாங்க. எவ்வளோ பள்ளிவாசல் இருக்குன்னு பாருங்க. அனைத்து பள்ளிவாசலும் தரைமட்டம். 1000 பள்ளிவாசல் தரைமட்டம், கிரவுண்ட் ஜீரோ பண்ணியிருக்கிறாங்க. சில 100 பள்ளிவாசல்களை அரை குறைய இடிச்சு விட்டுருக்காங்க. பார்த்தா தெரியுற மாதிரி. இந்த பிற மத வழிபாட்டு தலங்களை இடிப்பது, தகர்ப்பதை இஸ்ரேல் இராணுவம் தவிர்க்கலாம் என்றுதான் தோணுது. அது இயேசு கிறிஸ்து சிலையோ இல்லை பள்ளிவாசல்களோ, பள்ளிவாசல்களை விட்டு வைத்திருக்கலாம். இந்த 5000 பள்ளிவாசல்களை தரை மட்டம் பண்ணதுக்கு பதிலாக பள்ளிவாசலை விட்டு வச்சிருக்கலாம். ஏன்னா ஒன்று மத ரீதியான அடையாளங்கள் அழிக்கப்படும் போது மனம் புண்படும். அதனால பள்ளிவாசலை விட்டு வைக்கலாம். ஆனால் இஸ்ரேல் இராணுவம் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. பள்ளிவாசலை இடிப்பதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிவாசல்கள் காசால மத வழிபாடை தாண்டி ஆயுதங்களை வைத்திருப்பது, ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பது, தீவிரவாதத்தை பிரசங்கம் பண்ணுவது. பள்ளிவாசல் இருந்துகிட்டு அந்த இமாம்கள் பயங்கரவாதத்தை பிரசங்கம் பண்ணுவது. இந்த பள்ளிவாசல்களை போயிட்டு வெளியேறுகின்ற நபர்கள் பயங்கரவாதத்தால் தூண்டப்பட்டு மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அதனால தான் பள்ளிவாசலை இடிக்கிறாங்கிறாங்க. மிக முக்கியமானது, அநேகருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் 7 இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடந்துச்சு. 1200 பேரை கொண்டாங்க. 5000 பேர்த்துக்கு மேலே காசாலேருந்து உள்ளே வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் எங்கேருந்து ஆயுதம் வந்துச்சு? நீங்கள் யோசித்தீங்களா? யார் கையிலையுமே ஆயுதம் இல்லை. எல்லோருமே வீடுகள்லேருந்து அழைக்கப்பட்டாங்க. பயங்கரவாதம் பண்ணலாம் இஸ்ரேலுக்குள்ள சொல்லி. அதுவுமே ஃபோன்லாம் பேசலை. எமோஜி இருக்கு பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் எமோஜிம்பாங்க. அந்த எமோஜியில் இந்த எமோஜி அனுப்புனா நீ கிளம்பணும், இந்த மாதிரி ஒரு சங்கேத குறியீடில் தான் ஒன்றா சேர்ந்தாங்க. அவர்களுக்கான அனைத்து பயங்கர ஆயுதங்கள், ராக்கெட்டுகள், கனரக இயந்திர துப்பாக்கிகள், கத்திகள், கோடாரிகள் எல்லாமே இருந்த இடம் பள்ளிவாசல் தான். அன்றைக்கு அக்டோபர் 7 தாக்குதல் நள்ளிரவில் இந்த பயங்கரவாத வேட்டையாட்ட, இஸ்ரேல் மக்களை வேட்டையாடிய அந்த ஹமாஸ் பேடிகள், காசா பயங்கரவாத பிரிய மக்கள் எல்லாமே பள்ளிவாசலுக்குள் சென்று அவர்களுக்கான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த வேட்டையாடினாங்க. இது உண்மையான நிகழ்வு. இஸ்ரேல் ராணுவம் அதான் சொல்றாங்க. பள்ளிவாசல் என்பதை தாண்டி பயங்கரவாதத்தை போதிப்பது மற்றும் ஆயுதத்தை வைப்பதால தான் நாங்கள் அதை இடித்தோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கே விட்டுறேன். பள்ளிவாசல் இடிப்பது இதெல்லாம். மற்றபடி இந்த இயேசு கிறிஸ்துநாதர் சிலை இடித்ததுக்கு மிகப்பெரிய மன்னிப்பு, அதை ஒற்றுக்கொண்டது, தண்டனை கொடுத்தது, இதெல்லாம் போதுமானதாகவே தோன்றுகிறது. நன்றிகள்.